கோடிக்கணக்கில் வருவாய் ஈட்டி தரும் தொழிலாக மணல் விற்பனை மாறிவிட்டதே மணல் கொள்ளைக்கு முக்கிய காரணம் என கூறப்படுகிறது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சர்வசாதாரணமாக பயன்படுத்தப்படும் மணலின் மதிப்பை இன்னும் நம்மில் பலர் தெரிந்து கொள்ளவில்லை. மணல் என்பது மனிதனால் உருவாக்கவே முடியாத ஒரு பொக்கிஷம். இயற்கையாகவே உருவானாலும் மணல் மாதங்களிலோ அல்லது வருடங்களிலோ உருவாகும் பொருள் அல்ல. ஒரு கன அடி மணல் உருவாக குறைந்தபட்சம் 100 வருடத்திற்கு மேலாகும் என கூறப்படுகிறது. மண்ணையும் கற்களையும் வைத்து கட்டுமானங்களை அமைக்க தொடங்கிய காலத்தில்தான் கட்டுமான பணிகளுக்கு மணல் பயன்படத் தொடங்கியது. அப்போதெல்லாம் மாட்டு வண்டி மூலமாகத்தான் மணல் எடுக்கப்பட்டது. 1990ஆம் ஆண்டுக்கு பின்னர் உலகமயமாக்கலின் காரணமாக பெரிய பெரிய வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்திய கட்டுமான துறையில் கால் பதித்தன. ரியல் எஸ்டேட் தொழில் வேகம் எடுக்க நிலங்களின் மதிப்பு எக்கச்சக்கமாய் உயர்ந்தன. அடுக்குமாடி குடியிருப்புகளில் வாழ்வதுதான் சந்தோஷமான வாழ்க்கை என அடையாளப்படுத்தப்பட்டது. இதன் பிறகு இயந்திரங்கள் மூலம் மணல் கொள்ளை தொடங்கியது. கோடிக்கணக்கில் வருவாய் ஈட்டி தரும் தொழிலாக மணல் விற்பனை மாறிவிட்டது. குத்தகை அடிப்படையில் ஏலம் எடுத்து ஆறுகளில் மணல் எடுக்கும் பணி தீவிரமடைந்தது. இப்படித்தான் மணல் கொள்ளை 1990ஆம் ஆண்டுகளில் விஸ்வரூபம் எடுத்தது. மணல் கொள்ளையை தடுக்க எடுக்கப்பட்ட சட்ட ரீதியிலான நடவடிக்கைகள் எல்லாம் மணல் எடுப்பதில் பல்வேறு புதிய விதிமுறைகளை உருவாக்கின. ஆனால் அதற்கேற்ப மணல் கொள்ளையடிக்கும் ஸ்டைலை மாற்றிக்கொண்ட மணல் மாஃபியாக்கள் விதிமுறைகளை எல்லாம் மீறி மணல் கொள்ளைகளை அரங்கேற்றி வருகின்றனர்.